ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆதாரில் முகவரி திருத்தம் இப்போ வீட்டிலே பண்ணிக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஃபோன் திருப்பி வச்சுக்கோங்க. கூகுளில் உதயங்கிறத டைப் பண்ணி லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷுங்கிறத செலக்ட் பண்ணி அப்டேட் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட் ஆதாரை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்டேட் அட்ரஸ் இன் யுவர் ஆதாருங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லாகின் அப்படின்னு மேலே இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஆதார் நம்பர் நெக்ஸ்ட் அங்கே இருக்க கேப்சாவை கரெக்டாக என்ட்ரி பண்ணி லாகின் வித் ஓடிபி கொடுத்திங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். வச்சு லாகின் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அட்ரஸ் அப்டேட் ஃபஸ்ட்டு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மேலே 2 இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஒன்றை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ளது HOA ஃபார்ம் ஃபில் பண்ணி அது இன்னொரு நாள் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார், அதாவது அட்ரஸ் மட்டும்தான் இப்போ ஆன்லைனில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். மொபைல் நம்பர் பண்ண முடியும். அது வந்து ஆப் மூலமாக, ஆதாருங்கிற ஆப் மூலமாக தான் பண்ண முடியும். ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் கொடுத்துட்டு இப்போ டோர் நம்பர்லேருந்து தான் நம்ம கொடுக்க முடியும். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் அதை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ப்ரூஃப் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரூஃபில் உள்ள மாதிரி கரெக்டாக கொடுங்க. மேக்ஸிமம் ஸ்மார்ட் கார்டில் ஃபோட்டோவோட அவங்க நேம் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சீதாலட்சுமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்மார்ட் கார்டில் ஃபோட்டோ சீதாலட்சுமி அவங்களோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? ப்ரூஃப் வந்து கரெக்டாக இருக்கணும் ஃபோட்டோவோட. ஸோ என்ன, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், அடுத்து லேண்ட்மார்க்லாம் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. பின்கோடு, அடுத்து நம்ம ஸ்டேட் தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து ஒய்ஃப் ஆஃப், ஹஸ்பண்ட் ஆஃப், சன் ஆஃப் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தது கொடுத்துக்கலான்னு. இப்போ வந்து அது இல்லை. ஓகேவா? டோர் நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு. இது கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் அப்லோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ மேனுவல் அப்லோட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுக்கீங்கன்னு கேட்கும். இதில் வந்து நான் ரேஷன் கார்டை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அக்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிடும். அவங்க வந்து சொல்லுவாங்க ஃபோட்டோவோட இந்த மாதிரி நேம் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சில டாக்குமெண்ட் அப்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நம்ம கொடுத்ததை வந்து மேலே காமிக்கும் கரெக்டாக அப்படின்னு 2 பேஜையும் வந்து பிடிஎஃப்பில் செக் பண்ணிட்டு அந்த டிக் பட்டனை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நம்ம இது அப்லோட் ஆகிடும். பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வந்துடும் 100% சொல்லி. வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா மேக் பேமெண்ட்குள்ளே போகும். ஓகேவா? நம்ம அட்ரஸ் வந்து கரெக்டானு பார்த்துக்கிட சொல்லும். இப்போ கரெக்டானு பார்த்துக்கணும். பார்த்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்கா பட்டன், அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் அமௌண்ட்டு ஜிபேயில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து நம்ம ஃபோனில் தான் பண்ணுறோம், சிஸ்டம் யூஸ் பண்ணி பண்ணலை. ஓகேவா? ஜிபேக்கு வந்து ஒரு இந்த மாதிரி வரும் மெசேஜு. அதை கிளிக் பண்ணி 75 அப்படின்னு சொல்லி வரும். கவர்மெண்ட்டுக்கு 75 நம்ம பே பண்ணணும். நம்ம யூபிஐ பின் நம்பரை போட்டு இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். பே பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கூகுள் பேஜுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து சக்ஸஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். அந்த அக்னாலேஜ்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து எஸ்ஆர்என் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். ஒரு 1 வீக் கழித்து கூட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 12 days ஆகுது அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் மோர் வீடியோஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.